சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளையும் கர்த்தர் அவரை துதிக்க பாட அவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் அநேக வார்த்தைகளை, வசனங்களை நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற வார்த்தைகளாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளாக ஆண்டவர் கடந்த நாட்களிலே கொடுத்தார். விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி, இதோடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை மறந்தால் என்ன காரியங்களெல்லாம் நடக்கும், அதாவது இயேசுவை மறந்தால் என்ன ஆகும் என்பதை குறித்து இன்றைக்கு இதை ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3-4 காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சரீரத்திலையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நடக்கும். இது நிமித்தமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு கடந்து செல்லுகிறீங்க, தூரமாக போகிறீங்க என்பதை நீங்கள் நன்றாக உணர முடியும் என்பதை நான் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன். எடுத்தோர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. முடியாதுன்னு சொல்ல, செய்யவே கூடாது அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில மறந்தால் உங்க வாழ்க்கையில முதலாவது காரியம் என்ன நடைபெறும் என்று சொன்னால், உங்கள் ஆவிக்குரிய பலன்களையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, காண முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, ஒருவன் என்னில் நிலைத்திரவிட்டால் என்ன பண்ணுவான், வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் காணப்படுகிறது என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு சில ஸ்டெப் நம்ம தூரமாக இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வெறுமையே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்கி இருக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு உலகத்தின் மீது நம்ம ஆசையும், உலகத்தின் காரியங்கள் மீது நம்ம ஆசை வச்சிருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய பலன்களையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ண முடியல, காண முடிகிறது இல்லை. ஆண்டவரை ஒரு தேவைக்காக மாத்திரம் தேடுகிறதல்ல, எல்லா நேரங்களிலும் அவரை நாம தேடுகிறதாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப பாத்துங்க, ஆண்டவர் திராட்சை செடி, அதுல வர்ற கொடிகள் எல்லாம் யாரு? நாம. செடி தனியா கொடி தனியா இருக்குமா? செடியோடு இணைந்தது தான் கொடி. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தீங்கன்னா நீங்க பலனையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த கொடியை கட் பண்ணி எடுத்துட்டா அது தனியா வளருமா? அந்த கொடி, செடி அது பாட்டுன்னு வளரும். ஆனா கொடியானது அதை கட் பண்ணி எடுத்துட்டா என்ன ஆகும்? அது காய்ந்து, அது மக்கி, கடைசியாக எங்கே போயிடும்? குப்பைக்கு போகும். கடைசியாக அந்த குப்பையை சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க? எரிச்சிருவாங்க. இந்த வசனம் அதுதான் நமக்கு காண்பிக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும், உங்க சரீர வாழ்க்கையில நீங்க வளர வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவரே திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள், அவைகளோடு நாம ஒட்டி வாழணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னா,
ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதான கற்பனைகளின்படி வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதான கட்டளைகளின்படி வாழ்கிறது நம்ம கஷ்டப்படுகிறோம். ஆனால் எனக்கு பலன் வந்துடணும், எனக்கு ஆசீர்வாதம் வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஒரு கொடியானது செடியிலிருந்து வெட்டுண்டு எடுக்கப்படுகிறதோ, எப்படி பலன் கொடுக்காதோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் சென்றிருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ளுகிறவளாய் காணப்படணும். அல்லேலூயா. அப்போ உங்க ஆவிக்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, காண முடியாது. இயேசுவை மறந்து போனா, அவரை நீங்க மறந்தே போனா, உங்க வாழ்க்கையில முதல்ல வர காரணம் என்ன தெரியுமா? வெறுமை. ஒண்ணுமே இருக்காது, வறட்சியா இருக்கும், காய்ந்து போனது போல இருக்கும் இல்லையா? அந்த கொடியை லைட்டா கட் பண்ணி விட்டா என்ன ஆகும்? முதல்ல அப்படியே வாடி போகும். நீங்க பார்த்துருக்கீங்களா? செடியை பிடுங்கி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? அது பிடுங்கி போடும் போது நல்லா பசுமையாக இருக்கும். ஆனால் அது போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகிடும்? வாடிடும், வதங்கிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது காஞ்சிடும். அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது, ஒரு மரியாதையும் இருக்காது. கடைசியாக அது எங்கே போனோமோ அங்கே போயிடும். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், நல்லா கவனிங்க, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆண்டவரோடு நீங்க விலகி போறதுனால வெறும் வெறுமை மட்டும் வருகிறது இல்லைங்க. முதலாவது உங்க வாழ்க்கையில நீங்கள் அக்கினிக்கு நேராக கடந்து செல்லுகிறதற்கு ஏதுவாக மாறுகிறீர்கள். அப்படின்னு சொன்னா நரகத்தின் வாசலுக்கு நீங்களே நடந்து போகிறீங்கன்னு அர்த்தம். பரலோகத்தை விட்டு நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு பரலோகம் வேணாம் அப்படின்னு சொல்லி நரக வாசலை தேடி போகிறதுக்கு காரணம். அப்படி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறக்கிறதற்கான காரணம் என்ன சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை மறந்தீங்கன்னு சொன்னா முதலாவது உங்க வாழ்க்கையில வெறுமை வருகிறது மாத்திரமல்ல, அந்த வெறுமையின் காரியம் எங்க உங்களை கொண்டு சேர்க்கிறது என்று சொன்னால் நரகத்தின் வாசலுக்கு உங்களை கொண்டு சேர்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏசப்பாவை நீங்க தேடணும், ஏசப்பாவை நீங்க உறுதியா பிடிச்சுக்கணும். அந்த செடியோட கூடிய கொடியாக நாம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது பலன் கொடுக்குதோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க வளர்ப்பாங்க. பலன் கொடுக்காதத வெட்டி போட்டுருவாங்க. அப்போ நாம தேவனுக்காக பலன் கொடுக்கிறவளாய் காணப்படணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம நடக்கணும். அவரோடு இணைந்து நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்கணும். அவர் வசனம் என்ன சொல்லி தருதோ, அவருடைய ஜபம் என்ன சொல்லி தருதோ, அவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ அதன்படி நாம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா வெறுமையும் மாறும் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவரை நீங்க உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் ஒரு வேதாகமத்தில் இருக்கிற ஒரு உவமையோடு இந்த தலைப்பை நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2வது நீதிமொழிகளின் புஸ்தகம். இயேசுவை மறந்தா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? 2வது காரியம் சொன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஹல்லேலூயா. உங்க பழைய பழக்க வழக்கங்களுக்கு, பாவ வழிகளுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? திரும்பி செல்லணும். இந்த ஆண்டவர் விட்டு நீங்க தூரம் போகிறதுனால 2வது காரியம் என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க உங்க பாவ பழக்க வழக்கங்களில் நீங்கள் விழுவீர்கள். 2வது இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நீங்க எங்க போயிருவீங்க? பின்மாற்றத்துல போவீங்க. நீங்க என்ன காரியங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தீங்களோ அதே காரியங்களுக்கு பின்னாக நீங்க சென்று விடுவீர்கள்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தம்பி நீ இதை செய்யறது தவறு, அம்மா நீ செய்யறது தவறு, அப்பா நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு சொல்லும். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு இல்லாமல் நீங்க பின்வாங்கி போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த பின்மாற்றமான காரியம் முதலாவது உங்களை எங்க கொண்டு போகும் என்று சொன்னா உங்கள் பாவ பழக்க வழக்கங்களுக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போயிடும். பழைய வாழ்க்கை வானான்னு சொல்லி தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க புதிய வாழ்க்கையை நம்ம ருசித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறந்து போனீங்கன்னு சொன்னா ரெண்டாவது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வரும்? உங்களுடைய பழைமையான காரியம். யாராவது ஒருத்தர் 2 பொருள் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பொருள், ஒரு பழைய சேரு, ஒரு புது சேர். நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? பழைசு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி எடுப்பீங்களா? உடையிற மாதிரி இருக்குது, உளுந்து கொட்டுற மாதிரி இருக்குது, அதை எடுப்பீங்களா? எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? புது சேர். ஏன்னா அதுதான் நல்லது, உட்காந்து எவ்வளோ நாளும் தாங்கும், இன்னும் 2-3 வருஷத்துக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க பின்னாக போகிறீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க தூரமா போகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க பழையவைகளையே நம்பி நாடி தேடி ஓடுறீங்க. ஹல்லேலூயா. அந்த புது சேரை விட்டுட்டு புதுசுல போய் நல்லா இருக்குன்னு உட்காந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்னைக்கே கூட உடையலாம். அது உழுந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு கீழே அடிபடும், ஹாஸ்பிட்டல் செலவு வரும், எல்லாம் வரும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமா போகிறதுனால, பழமையான காரியங்களை நீங்க தேடி போகிறதுனால உங்களுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சு வச்சுட்டு இருந்தார் பாருங்க. அந்த காரியத்தெல்லாம் தேடி போய் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கட்டுகளில் இருந்து விடுதலை, பொருளாதார தடைகளிலிருந்து விடுதலை, எல்லா தடைகளையும் ஆண்டவர் பண்ணி வச்சிருக்கிறார் சிலுவையில். ஆனா எனக்கு அது வேணாம் ஆண்டவரே, எனக்கு பழைய வாழ்க்கை தான் வேணும், நான் வியாதியோடு தான் வாழ்வேன், நான் சாபத்தோடு தான் வாழ்வேன், கட்டோடு தான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை பழமையான காரியங்களுக்கு நேராக கடந்து சென்றோம். கருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பாவ பழக்க வழக்கங்களுக்கு பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனும் தன்னிலே தானும் பேர்பட்ட காரியங்களிலே நீங்க விழுந்துடாதீங்க. உங்கள் பழைய பழக்க வழக்கங்களுக்கு நீங்க உங்களை திருப்பிக் கொள்ளாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியல, என்னால குடிக்க முடியல, சிகரெட் பிடிக்க முடியல, பாவமான காரியங்களை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா நீங்க சரியான பாதையில போறீங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். நீ செய்யறதெல்லாம் தவறு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப நீங்க மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய முடியலையேன்னு சொல்லி உங்க பழக்க வழக்கங்களுக்கு நீங்க கடந்து சென்றீங்கன்னு சொன்னா இயேசுவினுடைய காரியங்களை நீங்கள் மறந்து போகிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவை மறக்காதீங்க. ஏசப்பாவை எப்பவுமே உங்க வாழ்க்கையில மறந்து மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்மளை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் மறப்பதும் இல்லை, மறந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், உங்க வாழ்க்கையில வெறுமையான காரியத்தை நீங்க வர வச்சுக்காதீங்க. உங்க பாவ பழக்க வழக்கங்களுக்கு வர வச்சுக்காதீங்க. மூன்றாவது காரியம், மிகவும் முக்கியமான காரியம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். இங்க என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, மூணாவது காரியம், நம்முடைய சமாதானம் கெட்டு போயிடும். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், நிலம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்லை என்று சொன்னா உங்களுக்கு சமாதானத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கிறாரா? பூரண சமாதானம். 100% உனக்கு சமாதானத்தை கேரண்டியா வச்சுட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியங்களை நாம நினைத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும், இந்த வீடு எனக்கு சந்தோஷம் கொடுத்துரும், இந்த வாசல் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும், எல்லாம் இல்லை என் வேலை எனக்கு நிம்மதியை கொடுத்துரும். ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் கேட்டு பாருங்க, என்னைக்கு வேலையை விட்டு துரத்துவான்னு தெரியாது. இன்னைக்கே இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ் வந்தாச்சு, அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 40,000 பேருக்கு வேலையை தூக்க போகிறாங்க. அந்த 40,000 பேரில் யாரான்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு நிம்மதி இருக்காது, அவனுக்குள்ள தூக்கம் இருக்காது. ஐயோ நான் ஒருவேளை அந்த 40,000 பேரில் நான் போயிடுவனோ அப்படின்னு சொல்லி அவன் எத்தனை 1000 லட்சம் கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அவனுக்கு என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனால் ஆண்டவரை நம்பி வாழறவன் கேளு பாருங்க, ஒரு சின்ன சைக்கிள் வச்சிருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன வாகனத்தை வச்சிருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம், ஒரு சின்ன வீட்டில் இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு சின்ன ஒரு வேலை இருந்தாலும் சந்தோஷம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அதுதான், இயேசுவை தேடுகிறவர்களுக்கு அதுதான் சமாதானம். அவங்க வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கணும்னு சொன்னா ஏசப்பா எப்பொழுதும் அவங்க கூடவே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வேலையில் ஒன்றுமே இல்லாத வேலையில் கர்த்தர் நம்மை அநேக நாள் சமாதானத்தோடு வைத்திருக்கிறார் இல்லையா? நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது, ₹1 இருக்காது, ஆனாலும் கர்த்தருடைய உள்ளத்தில் சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. ஏன் சமாதானம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம், பொருள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை பின்னாடி ஓடாதீங்க. இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தது போல எல்லாம் மாயை தேடி ஓடாதீங்க, காணல் நீரை தேடி ஓடாதீங்க, அதையெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியம் நிச்சயமா என்றென்றைக்கும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. 4வது காரியத்துக்குறாக நம்ம கடந்து செல்லுவோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தாமே சாட்சி கொடுத்தோமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. 4வது காரியம், நம்முடைய ரட்சிப்பு ஆபத்தில் சென்றணும். அடுத்து இயேசு கிறிஸ்துவை விட்டு நீ தூரமா போயிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்க வெறுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நீங்க இழந்து போனீங்கன்னா அடுத்து நித்திய ஜீவன் என்ற காரியத்தை நீங்கள் என்ன பண்ணி போறீங்க, விட்டு விலகி போறீங்கன்னு சொன்ன அழியாத வாழ்க்கை. இந்த சால்வேஷன் என்பது ரட்சிப்பு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு நம்ம எங்க கொண்டு போகுது என்று சொன்னால் நம்முடைய நித்திய பாதையில கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்க, ஏசப்பாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கடைபிடித்திருக்கிற நீங்க, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்க வாழ்ந்து நம்பி விசுவாசித்திருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் நம்மை பரலோகத்தில் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 நிமிஷம், 5 நிமிஷம், 10 வருஷம், 20 வருஷம் சந்தோஷத்துக்காக உங்களுடைய நித்திய வாழ்க்கையை, நித்திய சந்தோஷத்தை இழந்து போடாதீங்க. நித்திய நித்தமாய் இயேசுவோடு கூட நீங்களும் நானும் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் நம்மை உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நீங்கள் மீறிடாதீங்க, அந்த ரட்சிப்பை விட்டு விலகி போயிடாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் எங்கே உங்களை கொண்டு போகும் என்று சொன்னால் என் இயேசுவின் இடத்தில் உன்னை கொண்டு போகணும். ஒருவனும் உங்களை இயேசுவின் இடத்தில் கொண்டு போக முடியாது. அதான் சொல்ற, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு சொல்லி இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான், அவர் மனசு வச்சாதான், அவருடைய கிருபை இருந்தால்தான், அவருடைய இரக்கம் இருந்தால்தான் நம்ம எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இவ்வளோ உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இயேசுப்பாவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நினைச்சு பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நினைச்சு பார்க்குறீங்களா?
எனக்காக பலியானார்னு நினைச்சு பார்க்குறீங்களா? எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு நினைச்சு பார்க்குறீங்களா? எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னு நினைச்சு பார்க்குறீங்களா? அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை எனக்காக சிந்தினாருன்னு நினைச்சு பார்க்குறீங்களா? எனக்காக சிலுவையில் மரித்தாருன்னு நினைச்சு பார்க்குறீங்களா? எனக்காக உயிரோடு மீண்டும் வந்தாருன்னு சொல்லி நினைச்சு பார்க்குறீங்களா? அவர் 2வது வருகையில மத்திய ஆகாயத்தில் வந்து நம்மை அவரோடு பரலோகத்தில் சேர்த்து போகிறார் என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியம் வெறுமையான காரியம், பாவமான காரியம், சமாதானம் இல்லாத காரியம், ஒருவேளை உங்க ரட்சிப்பை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை மட்டும் செய் மகனே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ செய். 1ஆம் அதிகாரம் அவருடைய 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, பாவம் செஞ்சுட்டீங்க, மீறிட்டீங்க, இதெல்லாம் எனக்குள்ள இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கேள்வியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, நான் பாவத்திலே இருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ரட்சிப்பு இல்லை, இதையெல்லாம் என்னிடத்துல இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சபையிலேருந்து கடந்து போகும்போது ஆண்ட சமூகத்தில் போய் வீட்டில் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிப்பீங்களாப்பா, என்னை மன்னிப்பீங்களாப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணும், நான் உங்களை தேடணும், ஆண்டவரே உண்மை உறுதியாக நான் பிடிச்சு கொள்ளணும். இவ்வளோ காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இதை ஆண்டவர் ஒரு உவமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம், சீக்கிரமாக எடுங்க, நமக்கு நேரம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15 அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சீக்கிரமாக வாசிங்க. 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறதுனால என்ன ஆகுதான்? பரலோகம் சந்தோஷப்படுதுதான். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு மகிமைப்படுவாங்க பரலோகத்துல. இந்த 11ஆம் வசனத்திலிருந்து இந்த 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். இங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பிள்ளை, இந்த கதை தான் ஆண்டவர் சொல்றார். அதுல 2வது பிள்ளை, எனக்கு எல்லாம் வர வேண்டிய சொத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணிடுது, வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் செலவு பண்ணுறான். செலவு பண்ணும்போது என்ன வந்துச்சு? அந்த தகப்பனை விட்டு, நல்லா கவனிங்க, அந்த தகப்பனை விட்டு அவன் தூரம் போனது உடனே அவன் வாழ்க்கையில் வந்த முதல் காரியம் பாவம். என்னது? பாவம். இயேசுவை விட்டு நீங்கள் தூரம் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாவது நீங்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பாவமான காரியம். பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, நல்லா குடிச்சாச்சு, எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு. அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. 2வது இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போனது நிமித்தமாய், அவன் தகப்பனை விட்டு தூரம் போனது நிமித்தமாய் அவன் வாழ்க்கையில் 2வது வந்தது வறுமை. பன்னிக்கு கிடைக்கிறதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். அங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்னிக்கு தின்றதை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. அவன் திருடி அந்த பன்னிக்கு தின்றதை தின்றான். இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில நீங்க ஒதுக்கிட்டீங்க, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு காரியம் எண்ணங்கள் இருக்குமானா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியத்துல நீங்க சென்றுடுவீங்க. உங்களுக்கு எச்சரிக்கையாகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். இந்த வெறுமையான காரியம்
நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நல்ல வீடு வாசல் இருக்குது, நல்ல சொத்து பத்து இருக்குது அப்படின்னு சொல்லி, என் கூட நல்ல மனுஷங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அவங்ககிட்ட பணம் காலியான பிறகு ஒரு சகோதரனோ ஒரு நண்பனோ அவனிடத்துல இல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வெறுமையான சூழ்நிலை ஏன் காணப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறது இல்லை. அப்போ அவனுக்கு எப்படியோ பசி என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டு தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவனுக்கு ஒரு புத்தியில் ஒரு காரியம் வருது பாருங்களேன். என்ன தெரியுமா? ஐயோ, என் தகப்பனிடத்தில் வேலைக்காரர்கள் இதை விட நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்களே. அல்லேலூயா. அவனுடைய வெறுமையின் உச்சம் பாருங்க, அவன் செய்த பாவத்தை அவனுக்கு நினைப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் வெறுமையில தான் இயேசுவை தேடணும்னு வருது. ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் இயேசுவை தேடணுன்ற ஒரு எண்ணம் வருது. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கும் போதே இயேசுவை தேடணுன்ற ஒரு எண்ணம் வர மாட்டேங்கிறது. இது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும். நான் வெறுமை அடைஞ்ச பிறகுதான் இயேசுவை தேடணும்னா ஆண்டவர் அப்படியே உங்களை தேட வைப்பார். ஆனால் நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியவங்க, சத்தியத்தை நன்றாக தெரிந்தவங்க, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களாய் காணப்படுங்க. அவன் தன் தகப்பனிடத்துல போனோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வருகிறதுக்கு முன்பதாகவே தன் தகப்பன் என்ன பண்ணாராம், ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த. நம்ம ஆண்டவர் கூட அப்படிதாங்க. நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, உனக்கானது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், நீ ஏன் இப்போ திரும்பி வரேன்னு சொல்லி கேட்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நீங்கள் எப்படி அந்த வெறுமையிலேருந்து திரும்பி வருவீங்க? பாவத்திலிருந்து எப்படி திரும்பி வருவீங்க? ஐயோ, என் பிள்ளை சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ரட்சிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் அழியுதேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாயிற்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்போ என் பிள்ளை என்னிடத்தில் திரும்பி, நீங்க எப்போ யோசிக்கிறீங்களோ அப்பவே உங்களை வந்து கட்டி அணைத்து உங்களை முத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. பன்னிக்கு சாப்பிடுறது, அவன் சொல்றான், என் பிள்ளை வந்துட்டான்பா, அவனுக்கு என்ன பண்ணுங்க, விருந்தை உண்டாக்குங்க. இயேசுவை நீங்க நம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில தினம் தினம் விருந்து தான். இல்லை, அவன் சூழ்நிலை எப்படி இருந்தது, பன்னிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்லாத. ஆனா அவன் தகப்பனிடத்தில் எப்படி மறுபடியும் திரும்பி வந்தானோ அவனுக்கு விருந்தை ஏற்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு விருந்து. அவனுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா வஸ்திரம் போடுறாங்க. அடுத்து அவனுக்கு அவன் இழந்ததெல்லாம் அவனுக்கு திரும்பி வருது. ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை வழி விலகி நம்பாம போயிருப்பாங்கன்னா, ஒருவேளை ஏதோ பெயருக்காக இயேசுவை தேடுகிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தேடுகிறேன் அல்ல, என் இயேசு யார் என்பதை இன்றைக்கு நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இயேசுவை நீங்கள் உண்மையாய் நம்பி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லுது, அவன் சகோதரன் வரான், பார்த்துட்டு, இவ்வளோ நாள் நான் அவன் கூட இருக்கிறேனே, ஒன்றும் எனக்கு செய்யலையே, ஆனா இவன் எல்லாவற்றையும் எடுத்துன்னு போய் அழிச்சானே, அவனுக்கு நீங்க செய்றீங்களே. அந்த தகப்பன் சொன்னாரு பாருங்க, நல்லா, நீ என் கூடவே இருக்கிறப்பா, இது எல்லாமே உனக்கு தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், தவறி போயிட்டான்ப்பா. கடைசி வசந்த வாசிங்க, உன் சகோதரன் ஆகிய இவனோ மரித்தான், ஆனால் என்ன பண்ணானா, திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த 10ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்க மனம் திரும்புவீங்க என்று சொன்னா பரலோகம் சந்தோஷப்படும். ஆண்டவர் பக்கமாக நீங்க திரும்புவீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை முழுமையா தூரமா போயிருக்கலாம்,
அறகுறையா தூரமாக போயிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பி தகப்பன்கிட்ட திரும்பி வருவீங்களா? ஆண்டவரை நம்பி வருவீங்களா? ஆண்டவரை விசுவாசித்து வருவீங்களா? எப்படி அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து சென்று தன் சூழ்நிலைகளை, தன் பாவங்களை, எப்படி நான் என் தகப்பன் கிட்ட இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி நினைத்தானோ, அதே போல இன்றைக்கு கால சூழ்நிலைகளை நீ யோசித்து பாருங்க. என் ஏசப்பா விட்டு நான் தூரமாக போனது நிமித்தம் நான் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வியாதி, எவ்வளோ கஷ்டம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறேன், ஆனால் பாவம் செய்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறேன், திருப்பி ஆண்டவர் விட்டு நான் தூரமாக போகிறேன். இதே என் வாழ்க்கையாக இருக்குதேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த காலவேளையில் தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் நம்முடைய மனதை திருப்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி